நினைச்சு பாருங்க. நான் இந்து பெருமக்களை சொல்றேன், நான் முஸ்லீம் கிடையாது, நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவன். நீங்க எங்கேயாவது போய் உங்களை எந்த ஊருன்னு தெரியாத ஊர்ல உங்க பேரு என்னன்னு கேட்டா உங்க பேரு நாராயணசாமி அல்லது ஏதோ ஒரு பேரு நாராயணசாமியோ அல்லது ராமன்ங்கிற பேரை சொல்லாம நீங்க ரகமுதுல்லான்னு சொல்லி பாருங்க. உங்க பேரு என்ன தம்பி? ரகமுதுல்லா. போலீஸ்கார் 10 மணிக்கு மடக்கிறாரா? உன் பேர் என்ன? ராமன்ங்கிறதுக்கு பதிலு சும்மா உங்க பேர் என்ன? என் பேர் ரஹ்மான், ரஹமுதுல்லான்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி நடத்தப்படுறீங்க வாழ்ந்து பாருங்க இஸ்லாமியர்களா. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி எப்படி இருக்கணும்? முஸ்லிம்களும் தனி சட்டம் ஒண்ணுன்னா ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்கல்ல. நான் சொல்றேன், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறப்பாக வாழ்றாங்க, அவங்களுக்கு பெரிய தனி சலுகைகள் இருக்கு, பொது வழியில போனா ஒத்துமையா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. என் அன்பு சகோதரர்களே, என் இந்து சகோதரர்களே, நீங்க ஒரு நாள் அல்ல 1 மணி நேரம் நீங்கள் உங்களை யாருன்னு தெரியாத பகுதியில போய் ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் இந்துவாக இருக்கும்போது உங்களுக்கு இருந்த அந்த சுதந்திரம் ஒரு முஸ்லீமாக இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா தெரிஞ்சீங்க, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். அதுவும் இந்த பிஜேபி அரசு வந்தவொடனே முஸ்லீம விரோதியா பார்க்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியலங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. எல்லா ஊருக்கும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தானா நம்ம அது கிரிக்கெட்டா பார்ப்போம். ஆஸ்திரேலியா கூட நடந்தா இந்தியா ஜெயிக்கணும், ஓகே. இலங்கை கூட நடந்தா இந்தியா ஜெயிக்கணும் நினைப்பான். எங்க இன்னும் இங்கிலாந்து கூட நடந்தா இந்தியா ஜெயிக்கணும் அப்படி இப்படிமா. எல்லா கூடி நடக்கும்போது கிரிக்கெட்டா பாக்குறான். இந்த பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் நடந்தா மட்டும் இந்தியாவில அது எவனும் கிரிக்கெட்டாவே பாக்குறது இல்ல. இருக்கு தெரிஞ்சுங்க. அது எப்படி தெரியுமா பாக்குறான்? அது ஒரு போர் மாதிரி பாக்குறான். அது எப்படின்னா, யாருக்கிட்ட ஒன்மான தோக்கலாம், இந்த பாகிஸ்தான் கரட்ட மட்டும் தோக்கவே கூடாது. இது கிரிக்கெட். இங்கிலாந்து வெள்ளக்காரன் தோக்கலாம், அவங்கிட்ட தோக்கலாம், எவங்கிட்ட ஒன்மாலும் தோக்கலாமா? பாகிஸ்தான் என்ன? பாகிஸ்தான் தெரியுமா? அவன் நம்ம ஊரு இப்படின்னா நம்மளோட 1ஆம் நம்பர் டுபாகோ ஒரு பாகிஸ்தான்காரன். அவன் இத்து போன ஊர்னா எந்த நிர்வாக சீர்கேடு ஊழல் எல்லாம் மலிந்து போன ஊரு. பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடும்போது நான் ஒவ்வொரு முறையும் எப்படியாவது இந்தியா ஜெயிச்சோன்னு தான் கருதுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு கிரிக்கெட்ல எவன் நல்லா ஆறானோ அதான் ஜெயிக்கணும். நான் எப்பவுமே கிரிக்கெட் பார்த்தேன்னா யார் கூட விளையாடினாலும் எனக்கு நல்லா விளையாடணும் ஜெயிக்கணும். இந்தியாங்கிறது ஜெயிக்கிறது 2ஆம் பட்சம். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்பவுமே ஜெயிக்கணும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமோட தீவிர ரசிகன் நான் கிரிக்கெட் பார்க்கும்போது. அந்த பிரைன் லாரா விளையாண்டது, அந்த காலத்துல மைக்கேல் ஹோல்டிங் பவுலிங், ரிச்சர்ஸோட பேட்டிங், அந்த ஸ்டைலுக்கு இணையா உலகத்துல எந்த கிரிக்கெட்டுமே கிடையாது. யாரு விளையாடினாலும் சரி, எந்த நாட்டுக்காரன் வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடினாலும் இந்தியாக்காரே விளையாடினாலும் எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும் தோணும். அந்த கருப்பர்களோட அந்த போர்க்குணும் அவங்க ஆடுற ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க தான் கிரிக்கெட்ல அவுட் ஆயிட்டு அப்படி தட்டுறது இப்படி தட்டுறது அவன் தான் கத்து கொடுத்தான். அவன் ஆடுறத பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அது என்னோட ரசனை. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இம்ரான் கானோட பவுலிங்க ரசிச்சு பார்ப்பேன். அது மாதிரி வாசிம் அக்ரம பிடிக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆட்டக்காரா இருப்பான். ஆட்டக்காரன் படத்துல கரகாட்டாரில் சொல்லுவார்ல, வெளியூர் ஆட்டக்காரனை உள்ளூர் ஆட்டக்காரன் மதிப்பதுதான் நியாயங்கிற மாதிரி திறமைசாலிகளை பார்க்கணும். ஆனா பாகிஸ்தானோட பார்க்கும்போது எப்படி தெரியுமா? பயங்கர போர் மாதிரி பாக்குறான்னா அதை இங்க இருக்கிற அரசியல் கண்ணோட்டம். ஏன் பாகிஸ்தான் மேல இவங்களுக்கு கோபம் இல்ல? நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் விளையாடும் போது பாகிஸ்தானை எதிரியா வச்சு மிக மோசமா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மூர்க்கமான ஒரு அரசியல கிரிக்கெட்டை வச்சு பேசுறான்னா அது பாகிஸ்தான் மேல உள்ள வெறுப்பல்ல. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டப்படுகிற ஒரு அரசியல் கிரிக்கெட்டை வச்சு கட்டுறான். பாகிஸ்தான் முஸ்லீம், இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு போய் பிரச்சாரத்தை செய்து இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட்டை பயன்படுத்துறதுக்கு இந்து அமைப்பு பயன்படுத்தான். தற்செயலா ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்க. பாகிஸ்தான் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னா ஒரு முஸ்லீம் அவர் கிரிக்கெட்டே பார்த்திருக்க மாட்டார், வயசானவர். பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னா இவனுக்கு பெரிய சோகமாயி அது என்னமோ பெரிய மாபெரும் துயரம் மாதிரி ஆகி வெளியில அப்படியே துக்கமா இருப்பானுங்க. வெளியில ஒரு முஸ்லீம் குல்லா போட்டு தாடி வச்சவரு எங்கேயோ திடீர்னு ஒரு முஸ்லீமை பாத்துறாரு வழியில. பாகிஸ்தான் தோத்து 10 நிமிஷம் ஆகுது. அவரு கிரிக்கெட் பார்க்கல. பார்த்து இவர் சொல்லுவாரு சிரிச்சு, பாய் சலாம் அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் தாத்தா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பாய் வாழ்த்துக்கள் அப்படின்னு 2 பேரும் கை குலுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தூரமா இருந்து ஒருத்தர் சொல்லுவான், அரசு பாத்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சதை இவனுக்கு 2 பேரும் எப்படி கொண்டாடுறானுங்க. இது நடக்குது. அவருக்கு கிரிக்கெட்டே பார்த்திருக்க மாட்டார். நடக்குதுங்க. ஒரு இஸ்லாமியர் இப்படி இஸ்லாமியரை புழங்குறது சிரமமா இருக்குது சொல்லுங்க.
கிரிக்கெட்டே பார்க்காத ஒரு இஸ்லாமியர் பாகிஸ்தான் ஜெயிச்ச போது வெளியே வந்து தனக்கு பேத்தி பிறந்துருச்சு, நான் தாத்தா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு முஸ்லீம் கிட்ட சொல்ல, அந்த முஸ்லிமா ஆகா மகிழ்ச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி தழுவி மாறி மாறி கட்டி தழுவி கைகுலுக்கி மகிழ்ச்சியா இருந்தா, பாத்தியா துருக்கணுங்க பாகிஸ்தான் ஜெயிச்சத எப்படி கொண்டாடுறானுங்க பாத்தியாடா, இதுதான்டா இவனுங்க மதவெறிங்கிறான். சொல்றானா இல்லையா? பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டா 2 நாளைக்கு முஸ்லிம்கள் வெளியே வந்து சிரிக்கவே கூடாது, இந்த ஊர்ல அப்படியே இருக்கணும். இவ்வளவு மோசடி எல்லா வகைகளிலும். ஏன் பாகிஸ்தானுக்கு எதிராக அதை கட்டமைக்கிறான்னா, பாகிஸ்தானை வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே கிரிக்கெட் அதை பார்க்காம வேண்டுமென்றே அதன் மூலமாக இங்க இருக்கிற இந்து அமைப்புகள் இஸ்லாமிய எதிர்ப்பை ஊட்டுவதன் மூலமாக தனக்கு ஓட்டா மாத்தது. ஏன் கிரிக்கெட் கூட தான் விளையாடுறாங்க, கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுறாங்களா பாகிஸ்தான் இந்தியாவும்? ஹாக்கி கூட தான் விளையாடுறாங்க. ஹாக்கில இந்தியா ஜெயிச்சாலும் இவன் கவலைப்படுறது இல்ல, பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் கவலைப்படுறது இல்ல. அப்ப அதுல மட்டும் பாகிஸ்தான் ஜெயிக்கலாமா? கிரிக்கெட்டை வேணும்னே வெகுஜன விளையாட்டாக மாற்றி அதன் மூலமாக மத்த நாடு கூட விளையாடும் போதெல்லாம் கிரிக்கெட்டா பாக்குறான், பாகிஸ்தான் கூட விளையாடும் போது மட்டும் அதை இஸ்லாமியருக்கு எதிராக பார்க்கிற மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்கிறது